சிவாய நம. ஸ்ரீ வாஞ்சியம் இந்த கோயிலில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, பெருமாள் மகாலட்சுமியோட சின்னமான கஷ்டத்தினால பிரியும் போது மீண்டும் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணி ஸ்ரீயோட சேரணும். ஸ்ரீனா மகாலட்சுமிங்களா. ஸோ வாஞ்சின்னா விருப்பம். ஸோ மகாலட்சுமி வேணும்னு விருப்பமாக சுவாமி வந்து தபஸ் பண்ணதுனால சிவன் இவங்க ரெண்டு பேர் விருப்பத்தையே சேர்த்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்க. அதனால தான் சுவாமிக்கு பேரு வாஞ்சிநாதர். வாஞ்சினா விருப்பம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கும்போது சுவாமியே அவங்க விருப்பத்தை சேர்த்ததுனால சுவாமிக்கு வாஞ்சிநாதன் பேரு, அம்பாள் பேரு மங்களாம்பிகையின் பேரு. ரொம்ப கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க, ஏதாவது டைவர்ஸ் கேஸ் அப்படிலாம் போறவங்க வந்து இங்க வந்து தரிசனம் பண்ணி சுவாமி கிட்ட முறையிட்டாலே போதும், சீக்கிரமே சேர்ந்துருவாங்க. இது கண் கூட அந்த குருக்கள் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி பிரச்சனை இருக்கும், தாராளமாக போகலாம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கங்கை அம்மா காவேரி நதி எப்படியோ அது மாதிரி கங்கை வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் என்ன விஷயம்னா, அந்த அம்பாள் சொல்கிறாங்க, நான் மக்களோட பாவங்கள்லாம் நீக்கிட்டேன், ஆனால் இருந்தாலும் நான் ரொம்ப கருத்து போயிட்டு நான் அதிகமான கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட வேண்டுறாங்க. அப்போ சுவாமி சொல்கிறாரு, நீ 1000 கலையோடு இருக்க, அந்த 1000 கலையில் 1000 நாமாக்கள், கங்கம்மாவுக்கு வந்து 1000 நாமாக்கள் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, 1000 கலையில் ஒரு கலை மட்டும் கங்கை விட்டுட்டு 999 கலைகளை நீ சூட்சுமமாக இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் கலந்துரு அப்படின்றாரு. தீர்த்தம்னா பெரிய தீர்த்தம், 160 அடி நீட்டு, குப்த கங்கான்னு பேர். அது பேர் குப்தன்னா ரகசியம். ஸோ ரகசியமாக அந்த மாதிரி 99 கலைகளோட வந்து இந்த குளத்துல கலந்துடுறாங்க. அப்போது 160 அடி நீட்டு அகலத்தில் இருக்கிற பெரிய குளம். யாரெல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு சொல்லிட்டா முதல்ல வந்து இந்த குப்த கங்கையில் தான் வந்து நீராடணும். ஏன்னா காசியில் இருக்கிற கங்கை அம்மா இங்கே இருக்காங்க. ஸோ காசியில் குளிச்ச பலன் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். தென்னிந்தியாவுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு இணைப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது கங்கை அம்மா வந்து இங்கே சேர்ந்து திரும்ப தன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க போயிடுறாங்க. அப்போது சுவாமி சொல்கிறாரு, யாரெல்லாம் இங்கே வந்து தீர்த்தமாடி தன்னுடைய பாவங்களை போக்கிக்கலாம், காசிக்கு இணையான வீச்சம் இந்த திருத்தலத்தில் உண்டு அப்படின்னு அந்த குருக்கள் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, யமதர்மராஜன் வந்து இந்த கோயிலில் வந்து சுவாமிகிட்ட வந்து தவம் பண்ணுறாராமா. நான் வந்து மக்கள் நிறைய பாவம் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான தண்டனைலாம் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு சில மனம் வந்து விகல்பமாயிடுது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல சுவாமி, இந்த சங்கடத்தெல்லாம் நீக்கி எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்க, ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நாராயணன் தபஸ் பண்ண இடம், கங்கை அம்மா வந்த இடம், நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது ஸ்ரீ யமதர்மராஜா வந்து தபஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு சுவாமியே தபஸு மகிழ்ந்து என்ன வேணும் கேளு அப்படின்னும்போது, ஐயா நீங்கள் தாங்க சொல்லணும், உங்ககிட்ட வந்துட்டேன், நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட ரொம்ப இறைஞ்சி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இங்கே உனக்கு தனி சந்நிதி நான் தரேன், யாரெல்லாம் குப்த கங்கையில் நீராடிட்டு நேராக அவங்ககிட்ட வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனையை நிறுத்து, அவங்க என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஆயுள் பலம் கம்மியாக இருந்தாலும் அந்த ஆயுள் பலத்தை நீ நீட்டிக்க செய்யணும், அதுதான் நான் கொடுக்குற உனக்கு வரம் அப்படின்னாரான். ஐயா இது வரமா சாபமான? சாபம்லாம் இல்லை, எனக்கு கொடுத்த வேலை அவங்களுடைய ஆயுளை குறைக்கணும்னு தான். ஐயா நீங்கள் என்ன அப்படின்னா, இல்லை அவங்க இந்த குப்த கங்கையில் குளிச்சுட்டு வந்து நேராக ஒன்று தரிசனம் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் என்னை வந்து தரிசனம் பண்ணணும். நீ உங்களை தரிசனம் பண்ணும்போதே அவங்களுடைய ஆயுள் பலத்தை நீ நீட்டிக்கணும், அவங்களுடைய மரண பயத்தை நீக்கணும், அவங்க மனம் சந்தோஷமாக எந்த விகல்பம் இல்லாமல் இருக்கணும், இதுக்கு உண்டான எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு வந்து வரம் கொடுக்குறாங்க. அப்போ யமன் சொல்கிறாங்க, சரிங்க ஐயா, எனக்கு ஒரு ஆசையா என்ன அப்படின்னா, நான் இந்த கோயிலே இருந்து உங்களுக்கு வாகனமாக இருக்கணும், உங்களையும் மங்களாம்பிகை தாயும் சேர்த்து நான் வாகனமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் இந்த சந்நிதியிலே இருந்து ரொம்ப ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மனம் இருந்து ரைட்டு இருந்து நீங்கள் என்னுடைய வாகனமாக இரு அப்படின்னும் போது, அதுக்கு ஒரு நாள் சொல்கிறாங்க, மாசி மகத்தில் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் யமன் அம்பாலையும் சுவாமியும் வாகனமாக இருந்து ஊர்வலம் சுற்றி வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சொல்லுவாங்க, திருக்கடையூரில் வந்து
சுவாமிக்கு வந்து மார்க்கண்டேய சன்னதி இருக்குது, அங்கே வந்து சஷ்யப்த பூர்த்தி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே யமனுக்கே தனி சன்னதி இருக்கனால இங்கே அதே மாதிரி 60 கல்யாணம், 70, 100, 80 எல்லாமே பண்ணுறாங்க. தீமரத சாந்தி எல்லாமே பண்ணுறாங்க. இங்கேயும் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்ரீவாஞ்சியம் ஒரு இடத்துல இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. அவர் தெரியறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த மாசி மகத்துலேருந்து 9-10 நாள் வந்து திருவிழா நடக்குது. அதில் வந்து மாசி மகம் பரணி வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா யமன் வருஷத்துக்கு ஒரு நாள் எந்த இதுலேயும் கிடையாது, எந்த ஊர்லேயும் கிடையாது யமன் வாகனமாக இருக்கிறது. யமன் எந்த ஒரு நாள் மட்டும் யமன் வாகனமாக அம்பால சுவாமி அழைச்சிட்டு ஊரில் வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும், போய் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், சனீஸ்வரர் தனி சந்நிதியில் இருக்காங்க, ராகு கேதும் இருக்கிறாங்க. இங்கே நவகிரகமே கிடையாது, நவகிரகமே இல்லை, ராகு கேது இருக்காங்க, சனீஸ்வரரும் கூட இருக்காரு. அந்த பதிவுகளை நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ராகுவும் கேதுவும் சனி பகவான் இருக்கிறதுனால இங்கே ராகு கேது பரிகார நிவஸ்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மகிஷாசுர மர்தினி 8 கையோட அருமையாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 108 தாமரை பூல அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது, குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த அம்மாவோட பதிவு அமைச்சிருக்கேன். பைரவர், இங்கே இருக்கிற பைரவர் வந்து யோக பைரவர், கோபமாக இருக்க மாட்டார், ரொம்ப சாந்தமாக இருப்பார். யோக பைரவரை பாருங்க, அவரை தரிசனம் பண்ணுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு. நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தானாகவே கிடைக்கும். நீங்கள் வாங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்க, ஸ்ரீ வாஞ்சிநாதரை வாஞ்சியோடு பாருங்க. உங்களுடைய விருப்பம் எதுவோ அது நிறைவேற்றப்படும். நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு டைமுக்குள்ள நீங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நன்னிலத்திலேருந்து ஆட்டோ கிடைக்குது. நன்னிலத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன், 5 கிலோமீட்டர் ஆட்டோவில் வந்தாலும் இந்த கோயிலுக்கு வரலாம். இல்லைன்னா அச்சுதமங்கலம்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த அச்சுதமங்கலம்ன்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்கன்னா அங்கே வந்து 2 கிலோமீட்டர் தான். பை வாக்கு வரலாம், இல்லை ஆட்டோ நிறைய கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கார்த்திகை மாதம் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த கங்கை அம்மன் குப்த கங்கையில் குளிங்க, குளிச்சா ஒவ்வொரு பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பூஜை பண்ண பலன், அந்த பூஜை பண்ண பலன்லாம் நிறைய சொல்கிறாங்க. கேட்க காதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் முடிந்தவர்கள், கண்டிப்பாக முடிந்தவர்கள் இல்லை, நீங்கள் போங்க. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க, அங்கே இரவு தங்குங்க. உங்கள் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க. எப்பவும் சிவன் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நல்வாழ்வையும் கொடுப்பாரு. அம்மாலும் நல்ல மகிழ்ச்சி தருவாங்க. குடும்ப ஒற்றுமையோட சந்தோஷமாக இருப்பீங்க. மரண பயம் அகலும், ஆயுள் விருத்தியாகும், ராகு கேது தோஷம் விலகும், சனி தோஷம் விலகும். அம்பாள் உங்களை என்றும் சந்தோஷப்படுகிறார். சுவாமி வாஞ்சியோடு இருக்காரு, விருப்பத்தோடு இருக்காரு. இந்த விருப்பம் அத்தனை நிறைவேறும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.